இன்றைக்கி பாருங்கள், காலையில் முட்டை பொடி மாஸ் செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். அதே மாதிரி முட்டை அப்போ பொடி மாஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஜீரகம் போடுங்க. அடுத்தது அதுக்கு தேவைக்கு உப்பு போடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. போதும், 2 முட்டைக்கு இவ்வளோ உப்பு போட்டிங்கன்னா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது பச்சை மிளகா போட்டுக்க எதுக்குன்னா, பச்சை மிளகா நல்லா வாசனையாக இருக்குங்க. முட்டை பொடி மாஸுக்கு பச்சை மிளகாவே தான் டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ பாருங்க, இது முட்டை பொடி மாஸ் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அத்தை வித் செல்லக்குட்டீஸ் சேனல்.